ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட டே 35 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் லேயர் ஃப்ரில் ஃப்ராக்கோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் தேவை, நம்ம எப்பயுமே ஃப்ராக்குக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் எடுப்போமோ சேம் மெஷர்மெண்ட் மட்டும்தான் இதுக்கு தேவை. செஸ்ட்டு வைஸ்ட்டு 2 மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம காமனாக எடுக்கிறது. அண்ட் பார்த்திங்கன்னா வைஸ்ட்லேருந்து ஃபுல் லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் சைஸ், ஷோல்டர் இந்த எல்லா மெஷர்மெண்ட்டும் தேவைப்படும். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த மெஷர்மெண்ட்டில் எப்படி அளவு ட்ரெஸ்லேருந்து எடுக்கிறது அண்ட் பார்த்திங்கன்னா பாடியிலேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நான் எடுத்திருக்க அளவு ட்ரெஸ்ஸு தான். நீங்கள் இதை பேபிஸ்லேருந்து சில்ட்ரன் வரைக்கும், ஒரு கேர்ள் சில்ட்ரன் வரைக்குமே நீங்கள் சேம் இதே ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் அண்ட் வைஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். நம்ம நல்லா விரித்து வச்சுக்கணும். விரித்து வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் செஸ்ட்டு சைடு வரைக்கும் இப்படி நம்ம எடுக்கணும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு 10.5 வருது. நம்ம ஒன் சைடு தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சைடு எடுக்கக்குள்ளே நமக்கு 21 வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிஸ்ட்டு. இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா 21 செஸ்ட்டு சைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைஸ்ட்டும் சேம் நம்ம ஜாயிண்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் எடுப்போம். 9.5 வருது. ஃப்ரண்ட் சைடு 9.5 அண்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 வருது. ஸோ பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் வந்து நமக்கு 19 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு வைஸ்ட்லேருந்து நம்ம ஷோல்டர்லேருந்து வைஸ்ட்லேருந்து எடுக்கணும். ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஜாயினிங் பாயிண்ட், அதுலேருந்து வைஸ்ட் வரைக்கும் நமக்கு 7.5 வருது. ஸோ அந்த 7.5 இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வைஸ்ட் லென்த்தில் நம்ம எடுத்துக்கணும். இந்த கட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் தான் வைஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் வந்து ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 20 கிட்ட வருது ஃபுல் லென்த்து. ஸோ நான் வந்து ஃபுல் லென்த் 20 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு எப்பயுமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எடுக்கக்குள்ளே எனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 8.5 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்து. இந்த ஸ்லீவ் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 3.25 இருக்குது. கரெக்டாக 4 கிட்ட வந்துடுது ஸ்லீவ்லேருந்து. ஸோ நான் 4 எடுத்திருக்கேன். அண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா சேம் இப்படி தான் எடுக்கணும். கரெக்டாக இந்த சீம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம நல்லா விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டுட்டு நம்ம ஸ்லீவ் சைஸ் எடுத்துக்கலாம். ஒன் சைடு வந்து 4 வருது. அப்போது டபுள் சைடு பார்த்திங்கன்னா 8 வருது ஸ்லீவ் சைஸ். இப்போது நான் இதில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் இல்லாமல் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸ்லீவ் இல்லாமல் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் ஆனால் இதில் வந்து ரஃபிள்ஸ் வர மாதிரி, ஸ்லீவ் கிட்ட வந்து ரஃபிள்ஸ் வர மாதிரி சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் நமக்கு ஸ்லீவ் சைஸ் வந்து தேவையில்லை. இப்போ நமக்கு லென்த் இருக்குன்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 2 வரும். 2 இன்ச்சஸ் மட்டும் நம்ம கொஞ்சோண்டு ஷோல்டர் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி நம்ம ரஃபிள்ஸ் தான் வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதை எப்படி பாடியிலேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எப்பயுமே சில்ட்ரனை கையை தூக்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம பாடியிலேருந்து எடுப்போம். எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு அண்ட் பார்த்திங்கன்னா வைஸ்ட்லேயும் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டைட்டாகவே எடுத்துக்கோங்க. டைட்டான ரொம்ப டைட்டாக இல்லை, கரெக்ட் ஃப்ளாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லூஸாக எடுக்கக்குள்ள நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு மாதிரி நம்ம வியர் பண்ணுற கார்மெண்ட் ஒரு மாதிரி நம்ம பண்ணுவோம். சப்போஸ் வீட்டுக்கு போகிறோன்னா லூஸாக பண்ணுவோம், வெளியில் போகிறோன்னா கொஞ்சம் டைட் ஃபிட்டடாக பண்ணுவோம். ஸோ அதனால் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வைஸ்ட்லேருந்தும் நம்ம பேபிஸ்க்கு எங்கே கட்டு வேணுமோ எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த் உங்களுக்கு நீ வரைக்கும் வேணுமா, உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டரோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் பேபிஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு எடுத்துக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரஃபிள்ஸ் வைக்கிறதுனால நமக்கு ஸ்லீவ் வந்து தேவையில்லை. ரஃபிள்ஸ் மட்டும் 2லேருந்து 2.5 இன்ச்சஸ்க்கு நம்ம வச்சிடலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படுற மெஷர்மெண்ட்டு. இதை எப்படி ஃபேப்ரிக்கில் நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நீங்கள் இன்னும் நம்ம கிளாஸில் ஜாயின் ஆகலைன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் உங்களுக்கு இதில் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 99 rupeesக்கு ப்ளவுஸ் கோர்ஸு ஃபுல் நாலேஜோடு உங்களுக்கு ப்ளவுஸ் கோர்ஸ் கவர் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடிதார் அண்ட் கமீஸ், சுடிதார் கமீஸு சேர்ந்து உங்களுக்கு 99 rupeesக்கு பிரின்சஸ் கட் இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக வரும். ப்ளவுஸில் சாதா ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸு, கிராஸ் கட் எப்படி பண்ணுறது, ஐ நெக்லேருந்து உங்களுக்கு டீப் நெக்கு, க்ளோஸ் நெக்கு, போட் நெக் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சுடிதார் கமீஸ்லேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டி வித் பட்டி வித்தவுட் பட்டியிலேருந்து ஃபுல் நாலேஜும் உங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் கோர்சஸ் 199 rupeesக்கு உங்களுக்கு 3 ப்ளவுஸ் ஃபுல்லாக அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நெக் டிசைன்ஸோடு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம். 2 month கோர்ஸு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் அண்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் ஆகிக்கோங்க. ஜாயின் ஆகிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் டெய்லி நைட் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஷேர் ஆகும். இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்க நான் நாளைக்கு வரைக்கும் வரல அப்படின்ற பட்சத்தில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு மீதி டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுவோம். என்ன கிளாஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஃப்ரீ கிளாஸாக என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இப்போ இதில் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பாடிஸ் பார்ட் தான் கட் பண்ணுவோம். இப்படி எடுக்கக்குள்ளே 2 சைட் கரைப்பகுதியாக இருக்கா, இந்த 2 கரைப்பகுதியை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணக்குள்ளே திருப்பி இதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 கிளாத் லேயர் இருக்கணும். 1 2 3 4 இந்த மாதிரி 4 இருக்கணும். சப்போஸ் நம்ம பெரியவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னக்குள்ள இதை ஹைட்டாக எடுத்துகிட்டு இதை சைஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணக்குள்ளேயும் நமக்கு 4 வரும். இப்போ நம்ம குட்டி பசங்களுக்கு பண்ணுறதுனால சேம் நம்ம இப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மடித்து எடுத்தால் போதும், மீதி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்து நம்ம 1 inch விட்டுக்கணும். 1 inch எதுக்கு விடுறோன்னா நமக்கு கீழே மடிச்சதுக்கு சீம் அலவன்ஸ் விடாமல் தான் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம சீம் அலவன்ஸ் விடுவோம். ஸோ அதனால் இங்கே 1 inch விட்டுடுங்க. விட்டுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் வைஸ்ட் லென்த்து, நமக்கு வைஸ்ட் லென்த்து வந்து 7.5 வருது. ஸோ அந்த 7.5 நான் வச்சுட்டேன். 1/2 inch வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த 1/2 inch. ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடக்குள்ள உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஷோல்டர் எவ்வளோ வேணும் அதுக்கு நான் வந்து ஃபார்முலாஸ் வச்சுருக்கேன். ஃபார்முலாஸ்னால் அந்த மாதிரி இந்த கேல்குலேஷனில் பண்ணால் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபார்முலா வச்சுருக்கேன். நமக்கு ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 8.5 கிடச்சிது. ஷோல்டரோட ஃபார்முலா நமக்கு வந்து 8.5. அப்போது இது நமக்கு 8.5 வந்து கிடச்சிருக்கு. அந்த 8.5-ஐ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 inch நான் வந்து ஆட் பண்ணுறேன். 8.5 divided 2 inch 4.25 வருது. ப்ளஸ் 0.25 1/4 inch ஆட் பண்ணுறேன். 4.5 inches வந்து எனக்கு வருது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4.5 inches நான் வைக்கிறேன். நீங்கள் இந்த 1/4 inch கூட ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஷோல்டரை 2ஆக டிவைட் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம ஃபுல் ஷோல்டர் எடுத்தோம், இதுக்கு நம்ம ஒரு பாகம் தான் வைக்கிறோம். ரைட் சைட்னா ரைட் சைட் தான், லெஃப்ட் சைடுக்கு நமக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அதனால தான் ஆஃபாக டிவைட் பண்ணுறோம். இப்போ இங்கே வருது எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து கண்டுபிடிக்கும். இதோட லென்த்து வந்து நீங்கள் இதே வச்சாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா செஸ்ட் இருக்கு இல்லையா, செஸ்ட்டு 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1.5 inch வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ஷோல்டரோட லென்த்து, ஆர்ம் ஹோல்னு போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு செஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 21 வருது.
21 8ஆல் டிவைட் பண்ணால் 2.625 வருது. ப்ளஸ் சாரி, நான் வெறும் ½ இன்ச் ஆட் பண்ணிட்டேன். செஸ்ட் நமக்கு 21, அதை 8ஆல் டிவைட் பண்ணோன்னா 2.625 ப்ளஸ் 1.5 பாருங்கள் 4.125 வருது. 4.125 வருது. இப்போ நம்ம இந்த 1/4 இன்ச் ஆட் பண்ணலனாலும் நமக்கு சேம் இந்த ஆன்சர் தான் வந்திருக்கும். எதுக்கு 1/4 இன்ச் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு துணியெல்லாம் வந்து போட்டோடனே சுருங்கிடும். பட் நமக்கு அந்த லூஸுமே வேணும், டைட்டாக இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அந்த இன்ச் ஆட் பண்ணுறோம். 4.125 இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் பார்த்திங்கன்னா இந்த லைனுமே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்காக. இந்த கர்வுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கலாம். பெரியவங்களுக்குலாம் 1 இன்ச் விடுவோம், குழந்தைங்களுக்கு ½ 3/4 இன்ச் நீங்கள் விட்டுக்கலாம். நான் வந்து 3/4 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 2லேருந்து நான் ½ இன்ச் எடுத்துக்கிறேன். இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்தில் இப்படி டேப்பு மடித்து வச்சுன்னா நமக்கு இந்த ½ கிடச்சிரும். இந்த மாதிரியான 2 மார்க் வந்து நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டும் வெயிஸ்ட்டும் மார்க் பண்ணணும். செஸ்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. 21 4ஆல் டிவைட் பண்ணணும். நமக்கு 5.25 கிடைக்குது. எதுக்கு நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னா நம்ம 4ல் ஒரு பாகம் தான் போடுறோம். இது ரைட் சைடு, பின்னாடி இருக்கிறது லெஃப்ட் சைடு. அதே மாதிரி பேக்குக்கும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். 5.25 இங்கே இருக்குது. நான் வந்து ஒரு ½ இன்ச் வந்து லூஸ் வச்சுக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து எப்பயுமே பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்குள்ள கரெக்டாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். நம்ம லூஸ் வேணுன்னா இந்த மாதிரி ஒரு ½ இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் லூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி அளவு ட்ரெஸ்ஸில் எடுக்கக்குள்ள நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதில் வந்து ஈஸ் வந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். சேம் இதே அளவே பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை இதோட கொஞ்சம் லூஸ் பண்ண சொன்னாங்கன்னா லூஸ் பண்ணி வச்சுருங்க ½ இன்ச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் வைஸ்ட்டு. நமக்கு வந்து வைஸ்ட்டு 19 இன்ச்சஸ் வந்திருக்கு. 19ஐயும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 4 4.75 வருது. சேம் இந்த 4.75 நம்ம இங்கே வச்சிடலாம். இதுலேயும் நான் ஒரு ½ இன்ச் லூஸ் கொடுத்துக்கிறேன். பாடிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஷர்மெண்ட் இங்கே இருக்குது, நான் லூஸ் கொடுத்த மெஷர்மெண்ட் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் லூஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ம் ஹோல் கர்வை யூஸ் பண்ணி நம்ம கர்வ் பண்ணணும். இதை இப்படி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுக்கும் ஈக்குவலாக ஜாயின் ஆகும். ஸோ அந்த ஜாயின் ஆகக்குள்ளே நீங்கள் ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. சப்போஸ் நம்ம வச்ச பாயிண்ட்டுக்கு மேலே கீழே மார்க் ஆச்சுன்னா நீங்கள் பயப்பட வேணாம். நான் சொல்லலையே ½ 1 இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கலான்ட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் சீம் எவ்வளோ வேணும். நான் வந்து 1½ இன்ச் வந்து விட்டுருக்கேன். 1½ இன்ச் விட்டுட்டு இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ½ இன்ச் அளவு இந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, எப்பயுமே நம்மளை பார்த்த மாதிரி தான் ஃபோல்டு வரணும்னு சொல்லியிருப்பேன். அந்த மடிப்பு பகுதியிலேருந்து க்ராஸாக ஒரு லைன் போடணும் நம்ம ஜாயின் பண்ணதில். இந்த மாதிரி நம்ம ஸ்லோப் ட்ரா பண்ணக்குள்ள தான் நமக்கு செஸ்ட்டு கிட்ட வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம செஸ்ட்டு கிட்ட வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ½ இன்ச் விட்டுருக்கேன். இதில் 1 இன்ச்சும் போட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்படின்னா ½ 1 இன்ச் வரைக்குமே நீங்கள் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே நம்ம சீம் அலவன்ஸ் விடலை. ஸோ நான் கீழேக்கு சீம் அலவன்ஸ் விட்டுக்கிறேன். எதுக்குன்னா கீழே நம்ம பிடிச்சிட்ட போலேயே அதுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப குழந்தைங்களுக்கு தைக்கிறீங்கன்னா ½ இன்ச் விட்டுக்கோங்க இதுக்கு. இல்லைன்னா நம்ம 1 இன்ச் விட்டுக்கலாம். நார்மல் பெரியவங்க வரைக்கும் நீங்கள் 1 இன்ச் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்குக்கு வருவோம். நெக்கோட விட்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார்முலாஸில் ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும்தான். நெக்கு விட்த் எப்படி கண்டுபிடிக்கணும், செஸ்ட்டு 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அது கூட ஒரு 1/4 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்மளோட செஸ்ட்டு வந்து 21 டிவைடட் பை 12 ப்ளஸ் 1/4 இன்ச் 0.25.
நமக்கு 2 inches நமக்கு வருது செஸ்டோட விட்த்து. ஸோ நம்ம செஸ்டோட நெக்கோட விட்த்துக்கு நம்ம 2 inches நம்ம மார்க் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீப் வந்து நான் 3 inches வச்சுக்கிறேன். டீப் நீங்கள் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நம்ம டீப் எடுக்க தேவையில்ல, ஷோல்டர் ஃபால் ஆகுற மாதிரி இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கு டீப் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். என்னோடய செஸ்ட் 21, அதை 8ஆல் டிவைட் பண்ணுறேன். 2.625 கரெக்டாக பாருங்கள். 3க்குள்ளார ஒரு பாயிண்ட்குள்ளார தான் வருது. 2.625 இங்கே இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நான் கர்வ் போடுறேன். உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, கை ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 inch விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 inch விட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கை ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி சைடுக்கும் விட்டாச்சு, கீழேயும் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டாச்சு. இவ்வளோதான், நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஷோல்டர் ஸ்லோப் 1/2 inch நான் இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து கட் பண்ணுறேன். அப்புறம் கீழே ஸ்லோப்பில் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ 1ல் மட்டும் நீங்கள் நெக்கை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 1ல் கரெக்டாக இந்த நம்ம போட்டிருக்க நாச்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த நாச் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ரண்ட்லேயும் ஒரு 1/4 inch உள்வாங்கி கட் பண்ணிக்கோங்க. சும்மா இந்த மாதிரி ஒரு துளி அளவு மட்டும் 1/4 inch இந்த மாதிரி உள்வாங்கி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். க்ளோஸாக வேணுமா, எவ்வளோ டெப்த்து வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 2.5 inches வந்து நான் பேக்குக்கு வைக்கிறேன். 1/2 inch வந்து நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருப்போம் இல்லையா, அதுலேருந்து நான் 2.5 inches வைக்கிறேன். வச்சுட்டு சேம் அந்த ஸ்கொயர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கு நீங்கள் எவ்வளோ வேணும்னு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஓகே, அது உங்களோட இஷ்டம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஹூக் தான் வைக்க போகிறோம். 2 inch அளவு ஓப்பன் பண்ணி ஹூக் வைக்க போகிறோம். நம்ம ஜிப் வைக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு இல்லையா, இதில் நம்ம ஹூக் தான் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயருக்கு நான் ஒரு கால்குலேஷன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லேயர் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பார்ட்டோட லென்த்து கிடச்சிருச்சு. ஸ்கர்ட்டோட லென்த்து கிடைக்கணும் இல்லையா, நம்ம ஃபுல் லென்த் இருக்கு இல்லையா, ஃபுல் லென்த்துலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்கர்ட்டு லென்த்து கிடச்சிரும். நமக்கு ஃபுல் லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 வருது. 20லேருந்து நம்ம 7.5 மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி எவ்வளோ நமக்கு கிடச்சிரும். 12.5 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த 12.5 இருக்கு இல்லையா, இந்த 12.5-ஐ நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து 3 லேயர்ஸ் வைக்கிறேன். இப்போது வந்து சப்போஸ் நீங்கள் 2 லேயர் வைக்கிறீங்கன்னு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இல்லை அந்த ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் நான் பெருசாக வச்சுட்டு கீழே வந்து சும்மா ஒரு பார்டர் மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 12.5 / 3 பார்த்திங்கன்னா எனக்கு 4.1ன்னு வருது. நான் 4ன்னு வச்சுக்கிறேன்.
4 கூட கீழே ஆஃப் அண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கும் மேலே ஆஃப் அண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது வந்து எனக்கு 5 இன்ச் வந்து லென்த்து கிடச்சிருச்சு. ஒன்றுத்துக்கு எனக்கு 5 இன்ச் லென்த்து கிடச்சிருச்சு. நான் வந்து 3யாக எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் 3 டிவைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 பேனல் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 3 எடுத்துக்கிட்டேன். 3ஆல் டிவைட் பண்ணி இங்கே ஆஃப் இன்ச் இங்கே ஆஃப் இன்ச் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 5 வருது. ஸோ அதனால் என்னுடைய லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 5. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட சைஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நம்மளோட வெயிஸ்ட் சைஸ் எவ்வளோ? 19 நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9.5 வருது. 9.5 ப்ளஸ் 9.5 இதோட நம்ம டபுள் மடங்கு எடுத்துக்கணும். 9.5ஐயும் 9.5ஐயும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 19 வரும். 19ல் 2 பீசஸ் நம்ம எடுத்துக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதோட டபுள் மடங்கு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 19 வருது. நமக்கு 19 வருது. இப்போது இந்த 19ஐ திருப்பி 19ஆல் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 19 ப்ளஸ் 19 நமக்கு 38 வருது. ஸோ 38 வந்து நம்ம செகண்டுக்கு வச்சாச்சு. இந்த 38ஐ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வராது. 19 ப்ளஸ் 9.5 சேம் இந்த மாதிரி வரும். 19 ப்ளஸ் 9.5 28.5 வருது. ஸோ இந்த மாதிரி நான் 2 பீசஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டுக்கு தான் நம்ம 19 ப்ளஸ் 19 இது கூட திருப்பி நம்ம 9.5 ப்ளஸ் பண்ணணும். அப்போது தான் நமக்கு 38 வரும். லாஸ்ட்டுக்கு நம்ம 38ல் 2 பீசஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வைஸ்ட்டை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். 2ஆக டிவைட் பண்ணக்குள்ளே நமக்கு 9.5 கிடச்சிருக்கு. அந்த 9.5 கூட சேம் அதையே ஆட் பண்ணுறேன். அப்போது எனக்கு 19 கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி 2 பீசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பி நான் 9.5ஐ 19 கூட ப்ளஸ் பண்ணுறேன். எனக்கு 28.5 கிடச்சிருக்கு. திருப்பி நான் இது கூட 9.5ஐ ப்ளஸ் பண்ணுறேன். எனக்கு 38 கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் பிரிச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளார் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 19 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 38 வரும். 38 கூட 19 ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வரும். இது வந்து ஸ்மால் பேபிஸ்க்கு லைட் ஃப்ளார் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு சாரியில் பண்ண போகிறேன், பூனம் சாரியில் பண்ண போகிறேன் அப்படின்னுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைனிங் வைக்காமல் சொல்லித்தரது. லைனிங் வச்சு சொல்லித்தரது நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகே, இதை எப்படி நம்ம இப்போ கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க மீதி இருக்க ஃபேப்ரிக்கில் எந்த வாட்டம் வந்து நீட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து இதான் நீட்டாக இருக்குது. நான் அதனால் இதை மடிச்சிட்டேன். இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா 19 வருதான்னு பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து 17 தான் வருது. ஒரு 2 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இந்த சைடு மடித்தா எனக்கு 19 வருதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை, எனக்கு இதுலேயுமே கம்மியாக தான் வருது. ஸோ அதனால் நான் இந்த சைடே நான் வந்து மடிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி. இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெருசாக வரும். உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் வச்சு பார்க்கறதுல தான் இருக்குது. இப்போ எனக்கு பாருங்கள் 19க்கு மேலேயே வருது. நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு எப்படியும் ஒரு 1/2 இன்ச் போயிடும். நான் வந்து 20 எடுத்துக்கிறேன். 20 எடுத்துகிட்டு ஒரு 5 இன்ச் ஹைட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 5 இன்ச் வந்து நீங்கள் நடுவில் வைங்க. வச்சு ஒரு மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போடக்குள்ளே அழகாக வரும். இன்ச்சுக்கு 5 இன்ச் நான் 2 பீசஸ் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா 1 2 2 பீஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை திருப்பி மெஷர் பண்ணி பாருங்கள். திருப்பி நம்ம மெஷர் பண்ணக்குள்ளே நமக்கு 22 கிடச்சிருக்கு. பட் ஆனால் நமக்கு 28 வேணும். இப்போ இந்த 38க்கு நம்ம டபுளாக கட் பண்ணிக்கலாம்.
38க்கு இதை ஃப்ரண்ட்டுக்கு அதை பேக்குக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் தள்ளி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் 5 இன்ச் வச்சுக்கிறேன். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரியே மேலே, ஏன்னா நம்ம 3rd லேயருக்கு தான் எடுக்கிறோம் 2 பீஸாக. ஸோ இதுலேருந்து ஒரு 5 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 பீஸ் கிடச்சிருச்சு. 1 2 இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேர் தான் அதிகமாகும். ஸோ அதனால் ஃபேப்ரிக் மீறுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதிகமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதனால் ஒரு ப்ராப்ளமும் வராது. இது நான் வந்து 3rd லேயருக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்க லேயருக்கு 28.5. அதுக்கு நம்ம வராது, பட் ஆனால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ நான் வந்து வராது, பட் இருந்தாலும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதையே நான் 5 இன்ச் கட் பண்ணி எடுத்துடுறேன். நமக்கு 2 பீஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதை நம்ம 28 வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணக்குள்ள நமக்கு கிடச்சிரும். மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் 28 பாயிண்ட் இங்கே வரைக்கும் தான் இருக்குது. நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நம்ம தனியாக எடுக்கக்குள்ள நமக்கு எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ பீசஸ் இருக்குது. நம்ம அதில் ஜாயின் பண்ணுற அவசியம் இல்லை. அப்போது நம்ம இதோட ஒரு 1 இன்ச் அதிகமாக வச்சு கட் பண்ணிட போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளேர் நிறையா இருந்தாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கிறதுனாலும் ஓகே. நான் ஆனால் இது 2 ஈடுந்தத்தியமாக இருக்குது. ஸோ நான் அதனால் இதில் வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம அழகாக தான் இருக்கும் நிறைய ஃப்ளார்ஸ் கொடுத்தா. ஸோ அதனால் மீதி ஃபேப்ரிக் மீறுது அப்படின்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இது வந்து 2nd லேயர், இது வந்து 3rd லேயர், நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா 1st லேயர். இதில் நமக்கு ரைட் சைடு அண்ட் ராங் சைட்லாம் தெரியும். ஸோ அதனால் மென்ஷன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த மீதி இருக்க கிளாத் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ரஃபல்ஸ் மாதிரி கைக்கு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த சைட் கரை இருக்குது. ஸோ அதனால் மடித்து தைக்க தேவையில்லை. நான் கீழே அதுக்காக மடித்து தைக்கிறதுக்கு இடம் விடுறதில்லை. ஓகேவா? ஏன்னா எனக்கு இந்த சைட் கரை இருக்குது, செல்வேஜ் பார்ட்டு. ஸோ அதனால் நான் அதிலேருந்து 2 இன்ச்சஸ் விட்டுக்கிறேன். 2 இன்ச் தான் நான் வந்து ரஃபல்ஸ் வைக்க போகிறேன். ஸோ அதனால் 2 இன்ச் நான் வந்து விட்டுக்கிறேன். இதுக்கு அழகாக இருக்கும் அந்த ரஃபல்ஸ் வைக்கிறது. இதில் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு கரை இல்லை அப்படின்னா இங்கே மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் 1 இன்ச் விட்டுக்கோங்க. 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ண தெரியல எனக்குள்ள.
இது பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடும் வைக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி 2 சைடும் வைக்கலாம். நான் 2ஆக கட் பண்ணிடுறேன். 2ஆக கட் பண்ணி நம்ம அதில் அந்த இந்த எஃபெக்ட் கொடுப்போம் இல்லையா, கேதரிங் எஃபெக்ட்டு, அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஒன்று, நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஒன்று, அந்த மாதிரி 2 பீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நமக்கு மீந்த ஃபேப்ரிக் தான். இதையும் நமக்கு 5 இன்ச் வரும். அட்டாச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதில் வந்து ரோப் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ரோப் வைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால் இதில் வந்து ரோப் வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். 3 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. நம்ம 3 இன்ச்சஸ் எதுக்கு விடுறோன்னா, நமக்கு வந்து ரோப் வந்து 1 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் பேக் சைடு, ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு மேலேக்கும் கீழேக்கும் ஒரு 1 இன்ச், அந்த மாதிரி நான் 3 இன்ச்சஸ் விட்டுக்கிறேன். விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படின்னக்குள்ள நீங்கள் வேறு ஹைட் எடுக்கணும். பேபிஸ்க்குன்னக்குள்ள வேறு ஹைட் எடுக்கணும். நீங்கள் 15 எடுத்தீங்க அப்படின்னாலே பேபிஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னக்குள்ள நீங்கள் வந்து 15 எடுக்கக்கூடாது, 20 அந்த மாதிரி எடுக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா அன்ஈக்குவலாக இருக்குது. நான் ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணக்குள்ள நமக்கு வந்து தேவையான அளவு கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா பேக் சைடு ரோப்புக்கு. இது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்றதுனால அது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மீதி எந்த ஃபேப்ரிக்கும் தேவையில்லை. ஹூக் அண்ட் லூப்புக்கு ஒரு 2 இன்ச்சஸ் ஸ்மால் ஃபேப்ரிக்காக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபேப்ரிக்கோட லென்த் அண்டு ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு பார்க்கலாம். நமக்கு லென்த்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ்ஸு, விட்த் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் இருக்குது. இதுவே நமக்கு வந்து போதுமானது. இந்த மீந்ததில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் இந்த மாதிரி மீறலை அப்படின்னா நீங்கள் சிப் வச்சுக்கலாம் உடனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம்.